இந்த ஆயுசு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு 6 சாவு 100 சாவுன்ற கணக்கு ஒன்று இருக்கு. எந்த வயதுல வேணாலும் யமதர்மன் வந்து எப்போ கூப்பிடுறாரோ போக வேண்டியதே. ஆனா யமதர்மன் வந்து உயிரை பிடிப்பதில்லை, கிங்கணர்கள் தான். ஆனா ஒரு முறை யமதர்மன் என்ன பண்றாரு, பூலோகத்தில் வாழக்கூடிய ஒருவனுடைய உயிரை எடுக்கணும், இன்று நம்ம தான் நேரடியாக போய் பிடிக்கலாமேன்னு போறாங்க. அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இவன் கேட்குறான், எப்பா நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் உன்னுடைய உயிரை பிடிக்க வந்திருக்கேன், இன்று உன்னுடைய கடைசி நாள், உன்னுடைய உயிரை பிடிப்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த மனுஷன். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவன் என்ன பண்ணுறான், ஆகா நீங்கள் என் உயிரெடுக்க வந்திருக்கீங்களா, சரி அப்படியா, நான் உங்களுக்காக ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லவும், சரி எனக்காக நீ விருந்து வைக்கிறேன்ற உன்னுடைய கடைசி ஆசை வைப்பான்ட்டாங்க. இவனு எல்லா பதார்த்தங்களும் சமைச்சு யமதர்மனுக்கு விருந்து வச்சானாம். விருந்து வைக்கும் பொழுது அந்த பதார்த்தங்களில் கொஞ்சோண்டு இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மயக்கத்திற்கு, இந்த மயக்கத்திற்கு மருந்தை கலந்து கொடுத்துட்றான். அதை தின்ன யமதர்மன் கொஞ்ச நேரம் மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்த நிமிஷத்துல அந்த அவர் கையில் இருந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா இவருடைய உயிர் இந்த நேரத்தில் இந்த கிழமையில போகணும்னு இருந்துச்சு. பார்த்தீங்களா, முதல் கட்டு இவனுடைய கட்டு. அன்றைய நாள்ல முதல்ல இருந்தது அவனுடைய பேரு. இவன் என்ன பண்றான், இவர் மயக்கமான நேரத்தில் சரி இதை கடைசியில் எடுத்து வச்சிருவோமேன்னு சொல்லி கீழ்ப்பகுதியில் அடியில் எடுத்து வச்சுட்டானா. யமதர்மன் முழிக்க யமதர்மன் பார்க்கிறாரப்பா, உன்னுடைய இந்த விருந்துல நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா உனக்காக ஒண்ணு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு நீ எனக்கு விருந்து போட்ட காரணத்தினால இன்னைக்கு அடியில யாருடைய பெயர் முதல்ல வருதோ அவங்க உயிரை தான் நான் எடுக்க போறேன்னு சொன்னாராம். போச்சு எல்லாமே. எப்போதும் மேல இருந்தா படிப்பேன், இன்னைக்கு கீழே அடியில இருந்து எடுக்கிறேன். இவன் விதியை அவன் நிர்ணயம் பண்ணி கீழே வச்சுட்டேன். மாதிரி கதைகள் எல்லாம் இருக்கு. அதனால அவன் போட்ட கணக்கை யாருனாலையும் மாத்தவே முடியாது இல்லையா. மாத்திர வல்லமை முருகனுக்கு உண்டுங்க. இங்க உள்ள கதையினுடைய சாராம்சம். ஆகினால்